ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து எம்ஃபைசீமா பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஃபைசீமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் சொல்லிடுறேன். லாங் டேர்ம் ப்ரொக்ரெசிவ் irreversible lung disease that causes damage to the wall, result in loss of elasticity, this permanent enlargement of alveolar sac, finally ends with bronchial collapse and air trap. அப்படின்னா என்னென்னா, இப்போ எம்ஃபைசீமானா என்னென்னா, இப்போ வந்து இர்ரிவர்சிபிள் லங் டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. அப்போ வந்து அது ஆல்வியோல வாலை வந்து டேமேஜ் பண்ணுது. ஆல்வியோல இல்லைன்னா ப்ராங்கியோலஸ் வாலை வந்து டேமேஜ் பண்ணுது. அப்போ டேமேஜ் பண்ணும்போது எலாஸ்டிசிட்டி வந்து லாஸ் ஆகுது. எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகும்போது அங்கே ஆல்வியோலர் சாக்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக என்லார்ஜ்மெண்ட் ஆகுது. அதுதான் வந்து நம்ம வந்து எம்ஃபைசீமான்னு சொல்கிறோம். இப்போ எம்ஃபைசீமாவோட டைப்ஸ் பார்க்கும்போது, எம்ஃபைசீமா வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினானது வந்து 3 டைப்ஸ்: சென்ட்ரி அக்கினார், பேன் அக்கினார் அண்ட் பேராசெப்டார். இப்போ வந்து சென்ட்ரி அக்கினார்னா என்னென்னா, ப்ராங்கியோலஸில் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த வந்து லாஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து ப்ராங்கியோல்ஸில் இருக்கும். அதுதான் வந்து சென்ட்ரி லோபுலார் சொல்கிறோம், இல்லைனா சென்ட்ரி அக்கினார் சொல்கிறோம். இப்போ வந்து பேன் லோபுலார் இல்லைனா பேன் அக்னினார்னா என்னென்னா, இப்போ ரெண்டுத்துலேயுமே ப்ராங்கியோல்ஸ்லேயும் இருக்கும், ஆல்வியோல்லையும் இருக்கும். ரெண்டுத்துலேயும் இருக்கிறது தான் வந்து பேன் அக்கினார். அடுத்தது வந்து பேராசெப்டல்னால் என்னென்னா, ஆல்வியோலர் வாலில் வந்து எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகி அங்கே என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். இந்த இமேஜில் போட்டிருக்குல்ல, அது மாதிரி தான் பாருங்கள். அடுத்தது 4th வந்து இர்ரெகுலர்னால் எப்படின்னா, ரெண்டுத்துலேயுமே மாறி மாறி இருக்கும். ஒரு லோபில் வந்து ப்ராங்கியல், இன்னொன்றில் வந்து ஆல்வியோலர் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருக்கிறது தான் வந்து இர்ரெகுலர். இப்போ வந்து நம்ம டெஃபினேஷனும் கிளாஸிஃபிகேஷனும் பார்த்தோம். அடுத்தது எப்படி வந்து இந்த எம்ஃபைசீமா வந்து நடக்குது, அதோட பேத்தோஃபிசியாலஜி பார்க்குவோம். இப்போ வந்து இதோட பேத்தோஃபிசியாலஜி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஆல்வியோலை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இன்ஃப்ளமேஷன் ஆனோடனே என்ன ஆகுது, அங்கே என்லார்ஜ்மெண்ட் ஆகுது. என்லார்ஜ்மெண்ட் ஆகும்போது அங்கே ரிலீஸ் ஆஃப் சைட்டோகைன்ஸ், புரோட்டியேசஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது அங்கே எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது எலாஸ்டிசிட்டி வந்து லூஸ் ஆகுது. எலாஸ்டிசிட்டி வந்து அங்கே பிரேக் டவுன் ஆகிட்டு அது வந்து என்ன சேஞ்ச் ஆகுனா, இர்ரிவர்சிபிள் என்லார்ஜ்மெண்ட்டாக ஆகுது. இன்ரிவர்சிபிள் என்லார்ஜ்மெண்ட் ஆகிட்டு அங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியல்ஸும் ஏர்வே பேசேஜ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகிறனால அங்கே ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியாகுது. எக்ஸ்சேஞ்ச் கம்மியான ஏர் வந்து அங்கே கம்மியாக இருக்குது ரெஸ்பிரேட்டரிக்கு. அப்போ ஐபாக்சினா டிக்ரீஸ்டு ஆக்சிஜன் டு தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக். அப்போ வந்து எம்ஃபைசீமா வருது. இதுதான் வந்து எம்ஃபைசீமாவோட பேத்தோஃபிசியாலஜி. அடுத்தது நம்ம பிக்சராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டொபாக்கோ ஸ்மோக்கிங் இதனாலலாம் வரலாம். அப்போ வந்து என்ன ஆகுது, என்லார்ஜ்மெண்ட் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகணும், நியூட்ரோஃபில்ஸ் அதான் வந்து சைட்டோகைன்ஸ் அதெல்லாம் வருது. சைட்டோகைன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, அதாவது டிஷ்யூ டேமேஜ்னால அங்கே இருக்க எலாஸ்டிசிட்டிலாம் வந்து லூஸ் ஆகுது. எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகனால நம்மளுக்கு எம்ஃபைசீமா வருது. அடுத்தது கிளினிக்கல் ஃபீச்சரில் பார்க்கும்போது என்ன சிம்டம்ஸ்லாம் வந்து எம்ஃபைசீமாவில் இருக்குன்னா, ஃபஸ்ட் டிஸ்பீனியா இருக்கும். டிஸ்பீனியானா டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங். அடுத்தது காஃப் வந்து மார்னிங்கில் இருக்கும். காஃப் வித் கிளியர் எக்ஸ்பெக்ட்ரேஷன், ஏதாவது கிளியராக இருக்கும் எக்ஸ்பெக்ட்ரேஷன்லாம். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும். அப்புறம் டிக்ரீஸ்டு டாலரன்ஸ் டியூரிங் எக்ஸர்ஷன், அப்போது டாலரன்ஸ்லாம் டிக்ரீஸ்ட் ஆகிடும். அடுத்தது வந்து ட்ரை காஃப், அப்புறமா காஃப் வித் ப்ளம், அப்புறம் ப்ளூனஸ் ஆஃப் த லிப்ஸ் ஆர் ஃபிங்கர் நைல்ஸ் பெட்ஸ், அப்புறம் டைட்னஸ் ஆஃப் செஸ்ட் இருக்கும், லேக் ஆஃப் எனர்ஜி இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் எம்ஃபைசீமா. அடுத்தது வந்து மேஜராக நம்ம என்ன பார்த்தோம் அதை வந்து ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணிடுறேன். பேக்ரவுண்டில் வந்து டேமேஜ்லாம் லங் பேரன்கைமா ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த எம்ஃபைசீமா வர வாய்ப்பு இருக்குது. எதனாலலாம் காசஸ் பார்த்திங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங்கு, இல்லைனா வந்து லாங் டேர்மாக எதனா ஒரு டாக்ஸிக் நம்ம எக்ஸ்போஷர் ஆனோன்னா அப்போ வந்து நம்மளுக்கு எம்ஃபைசீமா வரலாம். இல்லைனா வந்து எதனா அப்நார்மாலிட்டிஸ் இல்லை டெஃபிஷியன்சிஸ், ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சினால தான் மோஸ்ட்லி வந்து எம்ஃபைசீமா வருது. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் இந்த காசஸ்லாம் மூலயமா நம்மளுக்கு என்ன எம்ஃபைசீமாவில் நடக்குதுன்னா, ஆல்ஃபா ஆன்டிட்ரிப்சின் 1 டெஃபிஷியன்சி ஆகிறதுனால இப்போ எம்ஃபைசீமானா நம்மளுக்கு மெயினான ஒன்று பார்க்கும்போது ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் வந்து டெஃபிஷியன்சியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்ஃபைசீமா. அடுத்தது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கும்போது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், ப்ரொடக்டிவ் காஃப், வீசிங் இருக்கும்,
வெயிட் லாஸ், பேரல் செஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும். அப்புறம் லிமிட்டல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் என்ன பண்ணுறோன்னா மெடிகேஷன் கொடுக்கலாம், ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கலாம், அப்புறம் பல்மனரிலாம் கொடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த எக்ஸ்ரேல வந்து நார்மலாக எப்படி இருக்குது லங்கு, அப்புறம் எம்ஃபைசீமால எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எம்ஃபைசீமாவோடது. அதில் என்ன இருக்குன்னா பேரல் செஸ்ட் ஷேப் செஸ்ட் இருக்குது. அப்புறம் டயாஃப்ரம் வந்து டெண்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ட்ரக்கியா வந்து ஷாபல் ஷீட் ட்ரக்கியா இருக்கும். அப்புறம் டிக்ரீஸ்டு லங் மார்க்கிங் இருக்கும். அடுத்து ரெக்டிகுலர் மார்க்கிங் இருக்கும். இதே வந்து இந்த ரைட் சைடில் பார்க்கும்போது இதுதான் நார்மல் லங். இதில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அந்த டென்டிங் அதெல்லாம் வந்து ரெக்டிகுலர் மார்க்கிங்ஸ் அதெல்லாம் இல்லை. அப்புறம் பேரல் ஷேப்டு செஸ்ட்லாம் இல்லை. இதான் வந்து நார்மல். ரைட் சைடில் இருக்கிறது நார்மல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து எம்ஃபைசீமாவோட அஃபெக்ட் ஆன லங்கோட எக்ஸ்ரே இது. தேங்க்யூ.